ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் குமார பரமேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மயூர வாகன சேவன விழா. மயில் வாகனத்தை வணங்குகின்ற போற்றி கழிக்கின்ற ஒரு விழாவிற்கு பெயர் மயூர வாகன சேவன விழா. ஆம் நண்பர்களே, மயூர வாகன சேவன விழா என்பது உலகில் வேறு எங்கும் நடக்காத ஏற்றமிகு திருவிழா. பாம்பன் சுவாமி பக்தர்கட்கு உருக்கத்தையும் உன்னதத்தையும் தருகின்ற ஒரு பெருவிழா. முருகனின் கருணையை, எல்லையற்ற அன்பை இயம்புகின்ற விழா. இந்து சமய மக்களுக்கு இனிய விழா. தமிழ் ஞானியை முருகப்பெருமான் ஆட்கொண்ட விதத்தை அவனியோர்க்கு அறிவிக்கும் விழா. மகா மந்திரமாம் சண்முக கவசத்தின் பெருமையை மன்பதைக்கு உணர்த்துகின்ற விழா. சோகம் நீங்கி அசோகம், அதாவது இன்பம் சால நம்மிடத்தே வாசம் செய்யும் வகையை மாண்புற விளக்குகின்ற விழா. அறிவியலால், நவீன மருத்துவத்தால் அதிசயம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்ந்த உண்மையை உறக்கச் சொல்லும் விழா. பாடல்கள் பகரும் பவித்திரத்தை, தாசர்களின் சிறப்பை, சீடர்களின் ஈடுபாட்டை இவ்வுலகினர் உணர்வதற்கான ஒரு விழா. சைவம் தழைக்க தமிழின் பெருமையை, வேதத்தின் மாண்பை உலகோர்க்கு விளக்கமாக சொன்ன விழா. ஐமுகச் சிவமே அருமுகச் சிவமாக தோன்றியது என்பதை உணர்த்த வந்த பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் பெருமையை உலகினருக்கு உணர்த்த வந்த விழா. இப்படி இந்த விழாவின் பெருமையை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆம் நண்பர்களே, பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் உலக மக்களின் உடல் நோயை தீர்ப்பதற்காக ஒரு அரிய மா மந்திர நூலை இந்த உலகத்திற்கு தந்தார். அதுதான் சண்முக கவசம். அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி புகழ் அரு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான தென்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க என்று ஆரம்பிக்கும் அந்த சண்முக கவசம் 30 பாடல்களை கொண்டது. அந்த சண்முக கவசத்திற்கும் இந்த மயூர வாகன சேவன விழாவிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது என்ன தொடர்பு என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு விழா மயூர வாகன சேவன விழா. உலகத்திலே பொதுவாக அறிவியல் மருத்துவம் என்பது முழுமையாக நம்பப்படுகின்ற ஒரு துறை. அறிவியல் மருத்துவர்கள் மறுத்துவிட்டால் மற்றவர்கள் அதற்கு மேல் செல்ல மாட்டார்கள். ஆனால் அறிவியல் மருத்துவத்தை விஞ்சக்கூடிய ஆன்மீக மருத்துவத்தால் நிகழும் ஒரு விழாத்தான் இந்த மயூர வாகன சேவன விழா. ஆம் நண்பர்களே, பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் சென்னையில் வசித்த காலத்தில் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. அந்த முறிவை சரிப்படுத்த முடியாமல் காலை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் பகிர்ந்த போது அதற்கு அவசியம் இல்லாமல் அந்த எலும்பு கூடி பாம்பன் சுவாமிகள் சென்னை தெருக்களிலே நடந்து சென்றார். இது வரலாறு கூறக்கூடிய உண்மை. அது எப்படி என்பதை விளக்குகின்ற ஒரு விழாதான் மயூர வாகன சேவன விழா.